இன்றைய சிந்தனை ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லூசஸ் த ரேஸ். உல்டாவாக இருக்கல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லூசஸ் த ரேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் the world appeals to us through the lust of the flesh and the lust of the eyes and the pride of life. இந்த உலகத்தில் உள்ளவைகள் மூன்றே மூன்று. நாம் பல முறை சிந்திச்சிருக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகள் என்ன? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் என்ன இருக்கின்றன? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும். இன்றைக்கி ரீல்ஸ் போடுறதுக்கெலாம் காரணம் என்ன? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் தான். ஜீவனத்தின் பெருமை. நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா? என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தியா? ஆனால் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? இதையெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறதுனாலே உங்களுக்கு பற்றிய பொறாமை தான் உங்களை சுற்றி எழும், அந்த பொறாமை உங்களை அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி எண்ணற்ற கோடிக்கணக்கான பேர் பொறாமையினாலே அழிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். நம்மளை பார்த்தா அவன் பொறாமப்பட்டால் நம்ம எப்படியாச்சும் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு லாஜிக்கலாக ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் வேண்டாமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அழிஞ்சவன்கிட்ட போய் சொல்லு, அவன் சயின்டிஃபிக்கலாக அவனுக்கு ப்ரூஃப் சொல்லுவோம். எத்தனை பேர் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க அப்படின்னு. As Christians, the world appeals to us through the lust of the flesh and lust of the eyes and the pride of life. And once the world takes over in one of these areas, we soon realize it. கிறிஸ்தவர்களாக நம்மை இழுத்து செல்ல, நம்மளை லூர்ஸ் அப்படின்னா கவர்ந்து இழுக்கிறது இந்த உலகம். ஆண்டவருடைய வழிகளை விட்டு உடைய கண்கள் எப்படி இருக்கும்? சங்கீதத்தில் இருக்கும், 132 அதிகாரம் 1 அதிகாரம் நினைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் எப்பொழுது இறைவனிடத்திலிருந்து நம்முடைய கண்களை நகர்த்துகிறோமோ, மாற்றுகிறோமோ, அப்பொழுது இந்த உலகம் நம்மளை கவர்ந்து இழுக்க 3 முக்கியமான காரியங்களை வைத்திருக்கிறது. அதான் கண்களின் இச்சை. கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா சோழி முடிஞ்சு. மாம்சத்தின் இச்சை, 1 மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடின்னு மை போட்டுக்கிட்டே இருக்குது. ட்ரெஸ்ஸை பார்க்குறது, இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லைங்கிறது, இப்படி ஸ்டைலாக நிற்கிறது, இப்படி நடக்கிறதாங்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு இருக்கிறது. ரொம்ப அதிசயமானது. மிகப்பெரிய வல்லமையும் சக்தியும் அதிகாரமும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விருப்பப்படுகிறார்.